எத்தே, நம்ம திவ்யாவுக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு இருக்கான். தரகர் சொன்னாரு, பார்க்க வர சொல்லட்டுமா? இந்தாடி பானு, இப்ப தானே ஒரு கல்யாணம் நின்று போயிருக்கு. உடனே மாப்பிள்ளைய வர சொன்னா திவ்யாவுக்கு மனசு கஷ்டப்படாதா? கொஞ்ச நாள் போகட்டும், பைய பாத்துக்கிடலாம். இல்லத்தே, நல்ல இடம்னு தரகர் சொன்னாரு. எம்மாடி, எந்த இடமாவது இருந்துட்டு போட்டோம். அவளுக்கு நீ பிறந்தவன் ஒரு நாள் வரதான் செய்வான். சும்மா போட்டு நல்ல இடம் கெட்ட இடம் உடனே பார்க்கண்டா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். வானக்கா, வானக்கா. எம்மாடி, இது அந்த சென்பா கூப்பிட்ட மாதிரி இருக்கு. உள்ள வா சென்பா. நான் உங்களை முன்னாடி தலைவாசல்ல தேடினேன், காணோம். ஏன்க்கா இப்படி கொல்லப்புறத்துல வந்து உட்கார்ந்துருக்கிய? இல்லடி அம்மா, முன்னாடி ஒரு காத்து இல்ல, ஒரே புழுக்கமா இருக்கு. அதான் பின்னாடி வந்தோம். இங்க கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கா, இங்க சுகமா இருந்துச்சு. அந்தால நானே என் மருமகளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க செண்பாக்கா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திய? இல்ல பானு, இன்னைக்கு தேதி எத்தனை? 30 ஆயிடுச்சுல. குழுப்பணம் நீ தரல, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ செண்பாக்கா, மறந்துட்டேன். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சா, அது தேதியே மறந்துட்டேன். கொஞ்சம் நீ உட்காருங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். ஆமா, உங்க பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமே. திவ்யாவை எத்தனை மாப்பிள்ள தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க, எதுக்கு? நினைச்சேன் வந்துட்டாளா, இன்னும் கேட்காம அம்முனி இருக்காளே. நீ ஆரம்பிச்சுட்டாளா? ஏ பானு, நீ போய் காசு எடுத்துட்டு வா, நேரம் ஆகுதுல. உட்காருங்க செண்பாக்கா, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். ஏன் பாட்டி, மாப்பிள்ளை எதுக்கு திவ்யா வேணான்னு சொல்லிட்டு போனாருன்னு உங்க மருமக கிட்ட கேட்டதுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா, மாப்பிள்ளை ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போனாரு? ஆமா, அரட்டை உசுர பாரா, ஊர்கோள் கேட்கறதுக்கு எப்படி வந்து உட்கார்ந்துருக்கு. குழுவுல விடுறேன் ஊடு ஊடா போய் ஊர் சோவாரி தலையுது. எம்மாடி, நீ ஏதோ என்கிட்ட கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கு 2 காதவும் சளி பிடிச்சு அடைச்சு போச்சு. நீ சொல்றது கேட்கவே மாட்டேங்குதுமா. நல்ல கிளவி காதல நல்ல கேட்கும், ஆனா கேட்காத மாதிரி நடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. காசை கடுகு டாட்பாவில் தானே வச்சேன், காசை காணும். கடுகு டப்பாவில் வச்ச காசு எங்க போயிருக்கோம்? எத்தே, இங்க வாங்க கொஞ்சம். என் மருமக எதுக்கோ கூப்பிடுறா, நம்ம என்னன்னு கேட்டு வரேன். கொஞ்ச நேரம் இங்க நில்லு. நான் கேட்டதுக்கு காது கேட்கலன்னு நடிச்சிச்சு. இப்ப மருமக ஒரு வார்த்தை தான் கூப்பிட்டா, அது மட்டும் காது கேட்டுச்சாங்கோ. பொல்லாத கிளவியா இருப்பா போல இவ. என்னடி இந்த கத்து கத்துறா? பாம்பை பார்த்த மாதிரி. பணம் தானே எடுக்க வந்தா? அத்தே, நான் அந்த கடுகு டப்பாவில் வச்சிருந்த காசை காணத்தே. என்னது, கடுகு டப்பாவில் வச்சிருந்த காசை காணுமா? ஏண்டி, நம்ம வீட்டுல வந்து யார் எடுக்க போறா? இங்கதான் இருக்கும், நல்லா தேடு. நான் வச்ச இடத்துல நல்லா தேடிட்டேன் தே. வச்ச எனக்கு தெரியாதா நான் எங்க வச்சேனே? காசை காணும் தே. ஏண்டி, காசு என்ன கால் முளைச்சி பக்கத்து வீட்டுக்கா போயிருக்கோம், நல்லா தேடு. எத்தே, காசை காணத்தே. யார் எடுத்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியுது. வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாவ. அந்த ஊர் கழுத ஒருத்தி இருப்பாளே சத்தியா, அவதான் எடுத்திருப்பா. இந்தாடி பானு, நீ காணணும்னே சத்தியாவை வீணா சொல்லாத. அவளா எடுத்துக்க மாட்டா, அவதானே இந்த காசை உனக்கு தந்ததே. ஆமா ஆமா, காசை தந்த மாதிரி தந்துட்டு பின்ன மாதிரி தூக்கிட்டு போறதுதான் அவளுக்கு வேலை. நீயும் உன் பொண்ணு நன்றி கெட்டவளுக. அவ உழைச்சு உழைச்சு உன் கையில தான் உன் காசெல்லாம் தாரா. அவளுக்கு நீ ஏதாச்சும் சேர்த்து வைக்கலாம். எவ்வளவு தந்தாலும் அவளை கரிச்சு கொட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. இந்த பாருங்க அத்தே, அவளுக்குலாம் வக்காலத்து வாங்காதங்க. அவ இத மாதிரி 2-3 தடவை எடுத்திருக்காள்ல, அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன், அவதான் எடுத்திருப்பானி. ஏன், உன் மூத்த பொண்ணு திவ்யா இருக்கல்ல, அவ எடுக்க மாட்டாளோ? அவ வெளியே முகத்துல ஒரு மாதிரி இருக்கா, உள்ள வரத்துல மினிக்கிட்டு வரா. ஏன் அவ போய் எதுவும் வாங்க மாட்டாளாங்க? இந்த பாருங்க அத்தே, நான் சத்யாவை சொல்லிட்டேன்னு நீங்க சொல்லணும்னு திவ்யாவை சொல்லாதங்க. திவ்யாவுக்கு அந்த மாதிரி குணமும் கிடையாது, அப்படி களவாட வேண்டிய அவசியமும் கிடையாது. எதுனாலும் என்கிட்ட கேட்டு வாங்குவா. அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா பேசுமா. வெளியே இந்த செம்பா ஊர் கோல்காரி இருக்கா, அவ காதுல மட்டும் விழுந்துச்சுன்னா நம்ம சத்யாவை பத்தி தண்டரை அடிப்பா. கொஞ்சம் அமைதியா பேசு. முதல்ல போய் இந்த செம்பாவை நான் அனுப்பி விட்டுட்டு நைட் அவ வரட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு கச்சேரி வச்சுக்கிறியே. சரி போமா, அவட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளி. நைட்டு காசு தாரேனே, சத்யா வந்தானு வாங்கி கொடுத்துக்கிடலாம். போ, நின்னுகிட்டே இருக்கா வெளியே. என்ன பேசுறான்னு காதை உன்னிப்பா உள்ளதான் கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளை அனுப்பிவிடு. உள்ள ஏதோ சவுண்டா இருந்துச்சு, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சென்பா, உனக்கு வச்சிருந்தேன் காசு, அதை அர்ஜெண்டா திவ்யா கேட்டேன்னு எடுத்து கொடுத்துட்டேன். அது தெரியாமல் தேடிட்டு இருந்தேன்ல, அதுதான் கொஞ்சம் சவுண்டாக பேசிட்டேன். காசு இப்போ இல்லை, சாயந்தர வாக்கில் கொண்டு வந்து தரட்டுமா? என்னக்கா இவ்வளோ தூரம் அடைஞ்சேன் காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. சரி, சாயந்தரம்
வந்து கண்டிப்பா கொடுத்துருங்க. மாசம் கடைசி கணக்கெல்லாம் பார்க்கணும். அதனால கண்டிப்பா சாயந்தரம் வந்து கொடுத்துருங்க. இவ தர காசை நம்பி இருக்க போய் தானே நம்ம இந்த கண்டவங்கிட்ட எல்லாம் இப்படி அசிங்கமா நிக்க வேண்டியதா இருக்கு. இதே இந்த மனுஷன் இருந்தா நம்ம ஏன் இவ்வளவு அசிங்கப்படுறோம், குழுவுல பணம் வாங்குறோம், வீட்டை அவரே பார்த்துக்கிடுவாரு. எல்லாம் என் தலை எழுத்து. இப்படி எல்லாருக்கிட்டையும் கை கட்டி நான் பதில் பேசணும்னு இருந்திருக்கு. திவ்யா, நீ தினமும் 5000 ரூபாய் செலவு பண்ற. எங்க வீட்ல எல்லாம் 500 ரூபாய் கேட்டாலே திட்டுறாங்க. அப்படி உங்க அப்பா என்ன பிசினஸ் பாக்குறாங்க? அது வந்து ஹே, நாங்க எங்க அப்பா 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துனாங்கடி. அவங்க சின்ன வயசுலயே இறந்ததுனால அந்த கடையை எங்க அம்மா ஆள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுல எங்களுக்கு நிறைய வருமானம் வரும்டி. இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு நீ தான் சொந்தக்காரி, அப்புறம் எதுக்கு நீ வெளியெல்லாம் வேலைக்கு போற? எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் நான் என் சுயமா என் சொந்த காலில் நின்று சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசைடி. அதனாலதான் நான் ஒரு பெரிய கம்பெனில மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கேன். நீ ஒர்க் பண்ற கம்பெனி நேம் என்னடி? எந்த கம்பெனி சொல்லலாம்? ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி சொன்னாதான் இவங்களுக்கு நம்புவாளுங்க. எனக்கு பேப்பர்ல பார்த்தல கேகேஆர் கம்பெனி, அதை சொல்லிட வேண்டியதுதான். ஏய் சாதனா, நான் கேகேஆர் கம்பெனில தாண்டி மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கேன். வாவ், அந்த கம்பெனிலாம் பெரிய கம்பெனியாண்டி. அங்கெல்லாம் வேலையே கிடைக்க ரொம்ப கஷ்டம்டி. நீலாம் ரொம்ப கிரேட்ரி. நீ அங்க மேனேஜர்னா அப்ப நீ வைக்கிறது தானே சட்டம். அப்கோர்ஸ், அதுல என்ன உனக்கு டவுட்? ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாய் மிஸ், குட் மார்னிங். ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸாம் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வர சொன்னேன், எல்லாரும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மிஸ் எங்க அம்மா கிட்ட பேப்பரை சைன் வாங்க கொடுத்தா அவங்க பேப்பரை பார்த்துட்டு அடின்னு அடிச்சு போட்டாங்க மிஸ். ஏண்டி மீரா, நீ என்ன மார்க் எடுத்த? மிஸ், நான் முட்டை மார்க் எடுத்தேன். ஐயோ, இவ முட்டை மார்க் எடுத்தா அப்ப அடிக்கதான் செய்வாங்க. என்ன சொல்லி அடிச்சாங்களே தெரியல. ஏண்டி மீரா, என்ன சொல்லி அடிச்சாங்க உங்க அம்மா? உங்களை திட்டிதான் மிஸ் அடிச்சாங்க. அவங்க இந்த டீச்சர் மூஞ்சே மூதேவி மாதிரி இருக்கு, அதுகிட்ட படிச்சுட்டு என்ன பெரிய மார்க் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அதுகிட்ட படிச்சாலே நீ இந்த மார்க் தான் வாங்குவேன்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்க மிஸ். மிஸ், உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க. சரி மீரா, நீ சிட் டவுன். என்னையா கூப்பிட்டாங்க? எல்லாரும் சைலண்டா படிச்சுக்கிட்டு இருங்க, நான் பிரின்சிபலை பார்த்துட்டு வரேன். எஸ்கியூஸ் மீ சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? மேடம், உங்களை பத்தி தான் இப்ப அடுக்கடுக்கா கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளாஸ்ல நீங்க? என்ன பத்தி என்ன கம்ப்ளைண்ட் சார்? திவ்யா மேடம், டோட்டலா உங்க கிளாஸ் ரூம்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் ஆல் பாஸ்? சார், அது வந்து ஆல் பாஸ் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார். 10 பேர்ல 8 பேர் ஃபெயில். அப்ப நீங்க எந்த லட்சணத்துல கிளாஸ் நடத்துறீங்க? சார், நான் நல்லா தான் நடத்துகிறேன். ஆனால் குழந்தைகள் தான் கவனிக்க மாட்டேங்காங்க சார். படிக்காத ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்க தானே நீங்க வந்திருக்கீங்க. அது கூட முடியாட்டி நீங்களா எதுக்கு வேலைக்கு வரீங்க? பெரிய பேரண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வேற உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோங்க. சாரி சார், இவங்க பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வச்சு ஆல் பாஸ் பண்ணிடுறேன் சார். இந்த ஒரு தடவையும் எஸ்கியூஸ் கொடுங்க சார். ஓகே மிஸ், இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒன். யூ கேரி ஆன். நானே ஒரு மானங்கிட்ட வேலை தான் பார்க்கேன். இவள்கிட்ட வேற நான் பெரிய கம்பெனில வேலை பார்க்கறேன்னு பில்டப் பண்ணிட்டேன். இவள்கிட்ட எனக்காச்சும் மாட்டினேன் நான் ஆறி போயிருவேன். மாட்டாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். உன் ஒர்க் நினைச்சு ஒரே திங்கிங் அடி. நத்திங். ஏய் பிரவீன், ஏன்டா அந்த பொண்ணை வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா? ஏய், அங்க 3 பொண்ணு கேன்டீன்ல உட்காந்துருக்காங்கடா, அங்க பாரு. ஆமா, 3 பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கு என்னடா? டேய், அங்க 3 பொண்ணு உட்காந்துருக்காங்களடா. அதுல ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு மேல எனக்கு ரொம்ப நாளா கண்ணுடா. அந்த பொண்ணு எப்படியாவது கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணிடலான்னு பாக்குறேன். அந்த பொண்ணு மசியவே மாட்டுதுடா. என்னது, உனக்கே மசியமெண்ட்டுக்கா? டேய், என்னால நம்பவே முடியலடா. நீ பொண்ணுங்களெல்லாம் அசால்ட்டா உன் வலையில விளைவிச்சு உன் வலிக்கு கொண்டு வந்துருவிய. எப்படிடா இந்த பொண்ணு மட்டும் உனக்கு சிக்காம போச்சு? எனக்கு என்னமோ இந்த பொண்ணு ஹை லெவல் பசங்களை மட்டும்தான் பார்த்த மாதிரி தோணுதுடா. அவ ஹை லெவல் பையனை பாக்குறான்னா எனக்கு மடங்கடா. நான் தான் அரசியல்வாதி பையனை. நான் நினைச்சா எதை நடத்தி காமிக்கண்டா. நான் மடக்கி காமிக்கட்டுமா? டேய், நீ பெரிய எடுத்து பையனோன்னு நீ எல்லா பொண்ணையும் உஷார் பண்ணி வச்சிருக்கடா. இந்த பொண்ணையாவது விட்டு வைடா, நான் உஷார் பண்ணிக்கிறேன்.
எப்படிடா இவ்வளவு நாள் அவ என் கண்ணுல சிக்காம போனா? இப்படி ஒரு கிளியோ போட்டுற மாதிரி ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சா எப்பவுமே இவளை நான் அடைஞ்சு என் ஆசையை தீர்த்திருப்பேனடா. இவ்வளவு நாள் என் கண்ணுல சிக்கலடா. மச்சான், நீ எனக்கு அவளை காமிச்சதுக்கு உனக்கு ரொம்ப 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 நன்றிடா. இன்னைக்கு அவளை எப்படியாச்சும் நான் அடைஞ்சு காமிக்கிறேன்டா. ஏய் ராஜேஷ், நீ என்னடா இப்படி பேசுற? நான் அவளை அடையணும்லாம் நினைக்கலடா, லவ் பண்ணணும் மட்டும்தானே நினைச்சேன். டேய் பிரவீன் மட்டச்சாம்பிராணி, அவதான் ஹை லெவல் பையனை பாக்குறான்னு நீ சொன்னல்ல. அப்படிப்பட்ட பையன் பொண்ணுங்க காதலிக்க லாக்கி கிடையாதுடா. என்ன மாதிரி பசங்க கூட வந்து அவ என்ஜாய் பண்றதுக்கு மட்டும்தான் லாக்கிடா. நான் அவளை இப்ப என்ஜாய் பண்றேன், நீ அதை வேடிக்கை பாரு. ஏய், எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காதடா. ஏய், நானாவது பிரச்சனையில மாட்டிக்கிடுறதாவது? நான் இத மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை அனுபவிச்சிருக்கேன்டா. 100ல இவளும் ஒருத்தி. எவ என் கண்ணுக்கு அழகா தெரியறாளோ அவளை நான் உடனே அடைஞ்சிடணும்டா. அதுதான் இந்த ராஜேஷோட குறிக்கோள். அப்படி பிரச்சனையில மாட்டினாவோட எங்க அப்பா கிட்ட இருக்கிற செல்வாக்குல அவரு என்ன வெளியே கொண்டு வந்துடுவாருடா. நீ பயப்படாத. ஏண்டி ஐசு, ரூம்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கேம்மா. ஏண்டி அறிவு கட்டவள, நானே சொத்து நம்ம கையை விட்டு போயிருன்னு நான் கவலையில இருக்கேன். நீ பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்க. எப்படியாச்சும் உன் மாமாவை கரெக்ட் பண்ணுவான்னு பார்த்தா நீ சின்ன பிள்ளை மாதிரி பொம்மை படம் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன மாமி பண்றது? நானும் மாமாவை பார்க்க தான் போறேன். அவர் என்ன பார்த்தாலே மறைக்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு. நான் திரும்பி வந்துடுறேன். இந்த பாருடி, நீ இப்படி பயந்து பயந்து ஓடணும்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள அவன் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணமே முடிச்சிரும். சொத்து நம்ம கையை விட்டு போயிடும். அப்புறம் நீயும் நானும் தெருவுல தான் போகணும். பரவாயில்லையா? அதுக்கு நான் என்னதான் பண்ணணும் மாமி? இந்த பாருடி, அவன் முன்ன திரும்பி பாப்பான்னுலாம் நீ நினைச்சிட்டு அலையக்கூடாது. நீ தான் அவன் திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். மாமாவே என் பக்கத்து திருப்பினா நான் என்ன பண்ணணும் மாமி? எல்லாத்தையும் நானே சொல்லி தந்துகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எவன் உன்னை பாப்பான்? அவன் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு கவரிச்சே ட்ரெஸ் போடணும். அவன் உன்னை பார்த்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடணும். அந்த அளவுக்கு நீ ட்ரெஸ் பண்ணணும்டி. மாமி, மாமா கீழே விழுந்தா மாமா கடிபட்டுருமே. ஐயோ ஐயோ ஐயோ, இவளை பெத்ததுக்கு நான் போய் செவுத்துல தான் முட்டிக்கிடணும். இந்த முட்டாளை பெத்ததுக்கு. ஏண்டி, கீழே விழுவானா விழமாண்டாண்டி, உன்னை சுத்தி சுத்தி வருவான். அதை தாண்டி அப்படி சொல்ல வந்தேன். நீ இதுவோட புரிஞ்சுக்காத அரை வேக்காடா இருக்கேடி. உன்னை வச்சுக்கிட்டுலாம் நான் அந்த சொத்தை ஆசைப்பட்டது பெரிய தப்பா போச்சு. இந்த பாருடி, உன் மாமன் கிளம்பி வந்து கீழே தான் உட்கார்ந்துருக்கான். நீ எப்படி பண்ணுவியே எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரத்துல அவன் உன்னை திரும்பி பார்க்கணும். அந்த அளவுக்கு நீ அவனை மயக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. சொல்லிட்டேன், சீக்கிரம் வா கீழே. இப்ப பாருங்க மாமி, மாமாவே அசர்ற அளவுக்கு நான் வரேன் பாருங்க. என்ன கிழிக்க போறலோ தெரியல. இவளை நம்பிலாம் ஒரு காரியத்துல இறங்க முடியுதா? சீக்கிரம் வந்து தொலை. யார் நீங்க? ஐ எம் ராஜேஷ். ஓகே, நீங்க ராஜேஷ்னா இருந்துட்டு போங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பெரிய பணக்காரர் எம்எல்ஏ கருணாஸ் தெரியுமா? அவரோட பையன்தான் நான். வாவ், எம்எல்ஏ கருணாஸை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க மகனா நீங்க? எஸ், கருணாஸோட ஒரே மகன் நான் தான். ஐ எம் ராஜேஷ். நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர்? நீங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ தெரியல, நான் எந்த பொண்ணுங்களையும் பார்த்த உடனே பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன். உங்களை பார்த்த உடனே என் லைஃப் பார்ட்னருக்கு நீங்க மேட்ச் ஆவீங்கன்னு தோணுச்சு. அதுதான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசினேன். நீங்க ஓகேவா? என்னது, நானா? என்னால நம்பவே முடியலையே. ஏன் நானான்னு டவுட்டா கேக்குறீங்க? நீங்களே தான் என் லைஃப் பார்ட்னர். நான் இப்போ கிளப்புக்கு தான் போறேன். விருப்பம் இருந்தா நீங்க என் கூட வரீங்களா? கிளப்புக்கா? நானா? ஆமா டியர், நீங்க தான். உங்க மாதிரி அழகுக்குலாம் இந்த மாதிரி கேண்டீன்லாம் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க இருக்க வேண்டிய இடம் வேற. அந்த மாதிரி கிளப்ல தான் நீங்க இருக்கணும். போகலாமா? ஏய் திவ்யா, இங்க பாரு. என்னடி சொல்லு. ஏய் திவ்யா, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காதுடி. அதுவும் இவ்வளோ பெரிய பணக்கார பையன் வந்து உனக்கு கூப்பிடுறானா, உனக்கு ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குடி. போய் என்ஜாய் பண்ணுடி. அப்படிங்கிற?
இப்படி தானே அவன் என்ன எங்களையா கூப்பிட்டா? தேடி வந்து உன்னதானே கூப்பிட்டா. அப்போ உனக்கு தான் ஏதோ ஒரு யோகா இருக்கு, ஜாலியா போய் என்ஜாய் பண்ணு. என்னங்க உங்க ஃப்ரெண்டு வந்து ஏதோ காதுல ரகசியம் சொன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு ஆல் த பெஸ்ட் சொல்ல வந்தா. அப்போ போலாமா? ஓகே போலாம். பாய்டி, பிறகு பாப்போம். அருண், இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு. எங்க போறதுக்காக இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்திருக்க? எங்க போதுங்க, கழுத கட்ட குட்டிச்சவரு அந்த பொண்ணு போட்டாவ தூக்கிட்டு தெரு தெருவா அலையோ ரெண்டும். வேற எங்க போதுங்க? இந்த அக்கா நாங்க அந்த பொண்ணு தேடி தெரு தெருவா தெரிஞ்சதை நேர்ல பார்த்த மாதிரியே கரெக்டா சொல்றாங்க. என்னடா அவ சொல்றது ரைட்டா இருக்கும் போல இருக்கு. திருன்னு முழிக்கிற. அப்ப ரெண்டு பேரும் தெருவா தான் சுத்துறீங்களா அந்த பொண்ணு போட்டாவ கொண்டு? இல்லம்மா, இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க கிட்ட எங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, அதைதாம்மா பார்க்க போறோம். டேய், இந்த டெண்டர் நமக்கு தடவை வரணும், கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. உங்க பையன் வருவான்ல, இது அவன்கிட்ட சொல்லுங்க, அவன் தான் பித்து பிடிச்ச மாதிரி அலையிறான். என்னம்மா இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, அவன் இன்னும் கிளம்பலையா? பொம்பளை பிள்ளைகளோட மேல மேக்கப் பண்ணி தலையறான். அவன் எப்பதான் கிளம்பி வருவான்? ஏய் கத்தாதடி, இந்த வந்துகிட்டு இருக்கான் பாரு. உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதல் அச்சம் வருதே. டேய் அருண், எப்படா வந்தா? நான் வந்து அம்மா கையில சாப்பிட்டு எனக்கு செரிமானமே ஆயிடுச்சுடா. உனக்கு மேக்கப் பண்ணிட்டு வர இவ்வளோ நேரமா? டேய் ஏன்டா இழுக்குற? நான் உன்ன மாதிரியாடா காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாண்டா எதுனாலும் சாப்பிடுவேன். உன்ன மாதிரி காலையில தின்னு பண்டாரு மாதிரி திங்க மாட்டேன்டா. இந்த கேப்ல என்ன திண்ணி பண்றாருன்னு அசிங்கப்படுத்துற. சூர்யா, இன்னைக்கு வர கிளைண்டோட டெண்டர் நமக்கு தான் கிடைக்கணும். சோ உங்க பிளாட் எல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு சீரியஸா இருங்க. பி கேர்ஃபுல். ஓகே டேட், அதை நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க ஃப்ரீயா இருங்க. என்ன இந்த ஐஸ் பொண்ணு என்ன காணும்? நான் மாமனை மயக்கிருவேன், மல்லு கட்டிடுவேன்னு என்னமோ சீன் போட்டா ஆளை இன்னும் காணும். என் பொண்ணு அவ மூளையை யூஸ் பண்ணிருக்கா. அவ வர்ற அழகை பார்த்து என் தம்பி அப்படியே மயங்கி சொக்கி அவ பின்னாடியே ஓட போறான். வாவ் மச்சான், அங்க பாருடா, பிட்டு படத்துல வர்ற சகிலா மாதிரி உன் அத்தை பொண்ணு வந்துகிட்டு இருக்காடா. டேய் சாக்க குறடா, அப்பா இருக்காரு. என்ன கருமம் இது? என் தம்பி வாயை புலந்து பாப்பான்னு பார்த்தா கருவாயும் வாயை புலந்து பாத்துட்டு இருக்கான் என் பொண்ண. ஆமா, நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? ஏ ஐஸ், இது என்னடி ட்ரெஸ்? கேவலமா? என்ன பாட்டி, என் ட்ரெஸ் நல்லா இல்லையா? நம்ம குடும்பத்துல யாரடி இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது? இதெல்லாம் உனக்கு யாரடி சொல்லி தர அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட சொல்லி? ஐயோ, இந்த கிறுக்கி வேற நம்மள பார்க்கல, நம்மள மாட்டி கீட்டி கொடுத்துட போறா. மகி, நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யாரும் போடக்கூடாதுன்னு மகாட்ட சொல்லலையா நீ? ஐயோ, மறுபடியும் ஐஸ் நம்மளே பார்க்கலே, மாட்டி எதுவும் விட்டுருவாளோ? பாட்டி, இந்த மாதிரி Dress போட சொன்னதே மம்மி தான். இந்த மாதிரி Dress போட்டா தான் மாமா என்ன பாப்பாருன்னு இந்த மாதிரி Dress போட்டு வர சொன்னாங்க. ஐயோ, பயவுள்ள நம்மள கோத்து விட்டுட்டே, எல்லாரும் நம்மள முறைக்காவல, எப்படி சொல்லி சமாளிக்கிறது? அக்கா, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸை போட்டு ஐஸ் நீ அசிங்கப்படுத்தாத. அவ எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டாலும் நான் அவளை கல்யாணம் பண்ண போறது இல்ல. என் மனசுல யாரு இருக்கான்னு நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவ என்ன உத்து பாக்குறது உரசி பாக்குறதுலாம் வேண்டான்னு அவட்ட சொல்லி வை. அவ எவ்வளவு தலைகீழ நின்னாலும் நான் அவளை கல்யாணம் பண்ண போறது இல்ல. ஐஸ் மனசுல தேவையில்லாம ஆசையே வளர்க்காதங்க, உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிட்டேன். இப்படியே அவட்ட நீ தேவையில்லாம ஏதாச்சும் சொல்லி சொல்லி அவளுக்கு ஆசையை ஏற்படுத்தினா வச்சுக்கோ, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. பின்னாடி அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரி வாடா அருண், நம்ம கிளம்புவோம். சூர்யா, சாப்பிட்டுட்டு போடா. சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம். உன் மகளையும் பேத்தியும் சாப்பிட சொல்லு, நான் வெளியே சாப்பிட்டுக்கிட்டேன். பாருமா, பிள்ளைங்க எப்படி வளரணும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நம்மளே இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுக்கலாமா? பாரு, உன்னால அவன் கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போறான். சாரிம்மா, எருமை இப்படி பண்ண மாட்டே. போடி, உன்னை என் பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குது. ச்சே, நவுளு. சாரி பாட்டி. பேசாத ஐசு, நீ நல்ல பிள்ளை நினைச்சா நீ என்னமோ பண்ணி வச்சிருக்கா. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போறது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா
விளக்குமாறால என்னை சாத்தி பிச்சு எடுத்துருவா. ஆனால் நமக்கு போகையும் ஆசையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணலாம்? இப்போ விட்டா இந்த மாதிரி சான்ஸும் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்த்தோம், நமக்கு முத அமைஞ்சிருக்கு. என்ஜாய் பண்ணி பார்ப்போம். என்ன இவ ஸ்டக்கான மாதிரி நிக்கிறா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு இவ்வளவு கூட்டு வந்திருக்கோம். இவளை இப்படியே விடக்கூடாது, நம்ம நினைச்சத நம்ம முடிக்கணும். இவளை உள்ள கூட்டு போய் கூலிங்ஸ்ல மாத்திரையை கலந்து இவளுக்கு கதம் பண்ணிட வேண்டியதுதான். நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். எனக்கு உள்ள வர கொஞ்சம் பயமா இருக்கு. வாங்க திவ்யா, பயமா தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிரும். என்ன பயமா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, அதான் உங்களுக்கு அப்படி இருக்கும். போக போக பழகிரும். ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? வேண்டாம் வேண்டாம், நான் வெளியே எதுவுமே குடிக்கிறது இல்ல. பரவாயில்ல, கூல் ட்ரிங்க்ஸ் தானே, எனக்கா கொஞ்சம் குடிங்களேன். நல்ல குடிடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அங்கங்கமான அனுபவிக்க போறேன். சிங்கத்துக்கிட்ட மாட்டின மான் மாதிரி நீ துடிக்க போறா. நான் அதை பார்த்து ரசிக்க போறேன். ஐயோ, எனக்கு மயக்கமா வருது ராஜேஷ். வாங்க திவ்யா, என் தோல்ல வந்து சாஞ்சுக்கோங்க. வாங்க திவ்யா, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வேண்டாம், ரூம்லாம் வேண்டாம், என்னை எங்க வீட்டுல கொண்டு விடுங்க. என்ன அழகுடி, இப்படி கட்டழகு மேனி மாதிரி இருக்காடி. நான் எத்தனையோ பொண்ணுங்களை கூட்டு வந்து நான் அனுபவிச்சிருக்கேன்டி. ஆனா எந்த பொண்ணு உன்ன மாதிரி அழகு இல்லடி. நீங்கெல்லாம் பணக்காரன் வேணும்னு அலைய போய் தாண்டி என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நீங்க சிக்கிறீங்க. இன்னைக்கு நீ வந்து வசமா சிக்கிக்கிட்டாடி. உன்னை அப்படியே அங்கங்கமா நான் அனுபவிக்க போறேன் பாரு. டேய் விடுடா, என்னடா பண்ற? டேய், உனக்கு நல்லவனை தந்துடா நம்பி வந்தேன். இப்படி கூல் ட்ரிங்க்ஸ்ல மாத்திரையை போட்டு இப்படி பண்றியே. டேய் விடுடா என்ன. உன்னை யாரடி வர சொன்னா? இந்த பணக்காரன் கூப்பிட்டாலும் பல்ல காமிச்சிட்டு வந்துடுறது. உங்களை மாதிரி பொண்ணுங்க இருக்கத்தட்டியும் எங்க காட்டுல மழை தாண்டி. சத்தியா, நான் தெரியாமங்க வந்துட்டேன்டி. எப்படியாவது வந்து என்னை காப்பாத்துடி. எப்படியோ அருண், இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ தாண்டா எனக்கு ஹாப்பி. நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. வால் ஃபீலிங்ல இந்த டெண்டரை நீ கோட்டை விட்டுருவேன்னு. இப்போ உன் அப்பாக்கு நல்ல பேரை எடுத்துட்டா, பரவாயில்லடா. ஏய் அருண், எனக்கு என் ஆள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எங்க ஒர்க்கும் முக்கியம்டா. நான்லாம் ஒர்க்ல சின்சியரா இருப்பேன்டா. அதுக்கப்புறம் தான்டா செகண்ட் ஆளு. சரிடா அருண், கிளம்புவோமா? எங்கடா? வீட்டுக்கு தானே? நோடா என் ஆளை பார்க்க. ஏய், மறுபடியும் அந்த சைதப்பட்ட ஏரியாக்காடா? மூஞ்ச அடிச்சு உடைச்சிருவேன். அதை நான் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு சைதாப்பேட்டை ஏரியா நீ. ஏய், அது என் ஆள் ஏரியாடா. ஒழுங்கா பார்த்து பேசணும். போய் கார்ல யாரு ஆள் ஏரியாவுக்கு போய் அட்ரஸ கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு என்ன போய் கிரிக்க போறோம்? அருண், அன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லடா. நான் அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மேல இருந்து ஒருத்தன் என் மேல விழுந்தான். என்ன கீழே தள்ளி விட்டுட்டு கண்டுக்காம ஒரு சாரியோட கேட்கலடா. அவன் போட்டு ஓடிட்டான். இன்னைக்கு அவனை அந்த ஏரியாவுல போய் கண்டுபிடிச்சி 4 சாத்துனாதான்டா என் மனசு ஆறும். நீ உன் ஆளை தேடி போறியா, இல்ல நீங்க தள்ளி விட்டானே அவனை தேடி போறியா? எனக்கு என் ஆளு தாண்டா முக்கியம். ஆனா என்னை தள்ளி விட்டுட்டு எனக்கு போனான்னு தெரியுமா அந்த பையன்? அவன் எங்கேயாச்சும் என் கண்ணுல தென்பட்டான்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல இருக்கு அவனுக்கு. ஏய், உன்னதான் கல்யாணம் படிக்க உங்க அத்தை பொண்ணுல இருந்து நிறைய பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களடா. அப்புறம் இல்லாத பொண்ணு தேடி சுத்திட்டு இருக்க. நம்ம எத்தனையோ பொண்ணுங்களை கடந்து போனாலும் எல்லா பொண்ணையும் நமக்கு பிடிக்காதுடா. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும்தான் நமக்கு தோணும் இவதான் நமக்கு லைஃப் பார்ட்னர்னு ஒரு ஃபீலிங் வரண்டா. அந்த ஃபீலிங் எனக்கு என் சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்க்கும் முச்சில மட்டும் தாண்டா வந்துச்சு. அதனால தாண்டா நான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய், அப்படி எந்த ஃபீலிங்லடா அவகிட்ட நீ மயங்கின? அந்த சின்ன வயசு ஃபீலிங்க நான் நினைச்சு பார்க்க முச்சில அப்படி கிக்கு ஏறண்டா. இப்ப நான் சொல்றேன், நீ கேளு. ஐயோ ஐயோ, அவ என்ன கட்டி புடிச்சாடா. வாடி நீ வாடி நீ வாடி நீ வா, என்ன தேடி நீ ஓடி.
பொண்ணு. நான் எப்படியாச்சும் போய் இந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும். என்ன பண்ணுறது? கிரீட்டிங் கார்டையும் ரோஸையும் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிட வேண்டியதான். ஹாய், ஐ எம் சூர்யா. நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறியா? டேய் லூசு பயல, யாராச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு கெட்டி பிடிப்பாங்களா? வாடா, எங்க அம்மாட்ட ஒன்று சொல்லி கொடுக்க இன்னைக்கு. நீ கோவப்படமத்துல ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. உன் கூடலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியாது, போடா. பாடி ஜூலி, நம்ம கிரவுண்டுக்கு போயிருவோம். எனக்கு இந்த பையனை பார்த்தாலே பயமா இருக்குது. சட்டுன்னு முறைச்சாடா, ஐயோ ஐயோ, அவ என்ன கட்டி புடிச்சா, என்ன தேடி நீ ஓடி. நீ பெரிய ஆளுதான்டா. சின்ன வயசுலயே எப்படி சிலுமிசம் பண்ணியிருக்க நீ. மச்சி, அது அறியாத வயசுல தெரியாம செஞ்ச தவறுடா. அவ அன்னைக்கு கோவப்பட்டது தான்டா. அவளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் போக போக +2 வரை எங்க காதல் ஸ்டோரி ஓடிச்சு. சரி, இப்ப அதை சொல்ல டைம் இல்ல. இப்ப என் ஆள் வீட்டை தேடு. ஏய் சூப்பரா இருக்குடி, கை தட்டுங்க. அம்மா, இந்த பொண்ணு என்ன ஆட்டம் ஆடுது. குத்துங்கடா, டப்பாங்குத்து, கும்மாங்குத்து, குனிஞ்சி குத்து. வண்டியை கொண்டு வந்து மேல இடிக்கிறது எவன்டா எங்க ஏரியாவிலே? கார்த்திக், ரோட்டை மறைச்சுக்கிட்டு இவ்வளவு கிரௌடா நிக்காங்க. அதான் நான் தான் சொன்னேன்லடா, ரவுடிகள் நிறைஞ்ச ஏரியா சைதாப்பட்டு நீ எங்க வேணா இருப்ப. இதுல என்னடா கூட்டம்? ஓரமா போய் வேடிக்கை பார்க்க வேண்டியதானே? பஸ் கார்லாம் போக வேண்டாமா? கூட்டமே ரோட்ல தான் நிப்பீங்க போல இருக்கு. இந்த சாரி, இது எங்க ஏரியா. நாங்க எங்க வேணாலும் உட்காருவோம். நீங்க மூடிக்கிட்டு வேற வழியே போங்க. டேய் குள்ள கத்திரிக்கா, மூஞ்சியும் ஆளையும் பாரு. இது கவர்மெண்ட் ரோடுடா. நான் போலீஸ்ல கேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்க, உங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஐயோ சார், பயமா இருக்கு. ஏ சத்யா, இந்த சார் நம்மள போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுறாரா? எங்க இருக்கா சத்யா? நீ சத்யாவை கூப்பிடு, நித்யாவை கூப்பிடு, யார் வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. ஏன்டா கத்துனா? இந்த மாதிரி நம்ம ரோட்ல எல்லாம் உட்கார்ந்திருந்தா இந்த ஆளு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க, சீனா போடுறான் சத்யா. எந்த பேமாரி முடிக்க வச்சு நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறவன் எவன்டா அது? டேய் அருண், இவன் தாண்டா என்னை இடிச்சுட்டு எனக்கு சாரி கேட்காம போனது. டேய், அது ஆம்பளை இல்லடா, பொம்பளை. ஓ, இந்த டுபாக்குரா. இவன் மேல விழுந்தது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாத அமுல் டப்பா இவன். இவன் நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறானா? ஏ கத்திரிக்கா, இவன் சொன்னா நீ எல்லாம் பயப்படாதடா, இவனே டுபாக்குரு. எவடி டுபாக்குரு வந்தேன்னு செவுல அவ்வளாயிரும். ஏ துமுக்கு, நான் வந்தேன்னு வச்சுக்கோ, முன்னாடி இருக்கிற மூஞ்சி பின்னாடி போயிரும். டாடி, உன்னை நான் பொம்புலன்னு பாக்குறேன். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய் டேய், நீ என்ன பண்ணுவா? வந்து பண்ணு. நான் வரேன். என்ன பண்ணு பாப்போம், நீ என்ன பண்றேன்னு பாக்கேன். ஏய் கிட்ட வராதடி, பெரிய பஜாரியா இருப்பா போல இருக்கு. எவடா பஜாரி? பஜாரின்னு சொல்லிட்டு பின்னாடி போறா. ஆம்பளை முன்னாடி வாடா. இந்த பாருடா, இல்ல இந்த பாருடி, நான் ஆம்பளை கிட்ட தான் மோதுவேன். உன்ன மாதிரி பொம்பளை கிட்ட எல்லாம் நான் மோத மாட்டேன். எவடா பொம்பளை? இந்த சத்தியா ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. என் கூட ஒத்திக்கு வாரியா? இந்த பாருடி, எனக்கு கரையத்தெல்லாம் தெரியும். என்கிட்ட வம்பு வச்சுக்காத. ஏய் தக்காளி, சாருக்கு கரெக்ட்டெல்லாம் தெரியுமா? ஐயோ சார், எனக்கு பயமா இருக்கு சார். உங்க கரெக்ட்டெல்லாம் என்கிட்ட காமிக்காதீங்க. அந்த பயம் இருக்கட்டும் என் மேல. போடா துமுக்கு. ஒரு அரை வச்சு நிச்சுக்கோ, வாயில இருக்கிற 32 பல்லு வெளியே தெரிச்சிரும். டேய் மச்சி, என்ன இவ என்ன நீ கலைக்கிறா பாரு. நான் என் கதத்தாவில ஒரு சீனை இவளுக்கு எடுத்து விட போறேன்டா. அப்பந்தாண்டா இவன் அடங்குவா. டேய் மச்சி, வேணாண்டா, இந்த கோஷ்டிய பார்த்தாலே பயமா இருக்குடா, போயிடுவோம். இல்ல மச்சி, நானும் அந்த பொண்ணு பாவம் நான் போயிடலான்னு பார்த்தேன். ஆனா இவ அடங்க மாட்டுக்காடா. என் கரத்தாவை காமிச்சாதான் இவ அடங்குவாடா. ஏய் சோமாரி கழுத, தைரியம் இருந்தா காமிடா, சீன் போட்டுக்கிட்டே இருக்கா. இந்த வாங்கி கடி பஞ்ச். செய்த என்னுயிர்
தருதே ஐயையோ எனக்குள் புது மாற்றம் தருதே உன்னால ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல பழுவி என் மேல விழுந்து கிடக்கா நீ என்ன அடிச்சு கிழிச்சிருவா போல இருக்கு எந்திரிடா ஐயோ ஜோசியர் சொன்னது நடந்துரும் போலி இந்த கிராப் பண்ணிக்கிட்டே இவன் ஜோடி ஆவானா ஏய் தக்காளி இந்த ரெண்டு பசங்களையும் நம்ம இந்த ஏரியாவுல ஒரு நாள் பார்த்தது இல்லையடா புதுசு மாதிரி தெரியுதுல ஆமா சத்யா இவங்கள நான் இந்த ஏரியாவுல பார்த்ததே இல்ல ஒருவேளை திருடனா இருப்பானோ ஏய் வெண்டக்கா இவங்களெல்லாம் பார்த்தா பெரிய இடத்து பசங்க மாதிரி இருக்காங்க திருடலாம் வந்திருக்க மாட்டாங்க வேற எதுக்கு வந்திருக்காங்க இவன்ட்டே கேட்டுக்கிடுவோம் ஏய் உங்களுக்கு என்னடா எங்க ஏரியாக்குள்ள வேலை என் ஆள் இந்த ஏரியாவுல தான் இருக்கு என் ஆளை தேடி வந்தேன் என்னது வா மூஞ்சிக்கு எங்க ஏரியாவுல ஆள் இருக்கா ஏய் உன்ன மாதிரி அமில்டனுக்கு எங்க ஏரியாவுல ஆள் இருக்காதுடா நீ வேற எங்கேயாச்சும் போய் தேடு இந்த பாருடி என் ஆள் இந்த ஏரியாவுல தான் இருக்கு என் ஆளை பார்க்காம நான் போக மாட்டேன் எவன்டா இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கா லூசு பயலா இருப்பானா டேய் உன்ன மாதிரி ஆளெல்லாம் எங்க ஏரியா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுடா நல்ல காரசாரமா வீரமா இருக்கிற ஆண்களை தான் எங்க ஏரியா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் உன்னை பார்த்தா பால்டின் மாதிரி இருக்கா நீ போடா நீ வேற ஏரியாவுல போய் பொண்ணை பாரு இந்த பாருடி என் ஆள் இந்த ஏரியாவுல தான் இருக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன் என்ன இந்த பேமாரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கா என் பொறுமையை சோதிக்காதடா இன்னும் கொஞ்ச நேரம் நீ நின்னு நிச்சுக்கோ பேண்டையும் சட்டையும் கலத்தி ஜட்டியோட ஓட விட்டுறேன் பேசாம திரும்பி பார்க்காம ரெண்டு பேரும் போங்கடா ஏய் அந்த பொண்ணை பார்த்தா பயங்கர லோக்கலா தெரியுதுடா வாடா சொன்னதை செஞ்சிட கிஞ்சிட போறா வாடா போயிடலாம் இந்த பாருடி உன்னை பார்த்து நான் பயந்து போறேன்னு மட்டும் நினைச்சிடாத என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு நான் தான் போறேன் போடா 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 புண்ணாக்கு டேய் இவ புண்ணாக்கு ஆமனாக்குன்னு சொல்றாடா வாடா போயிருவோம் ஏய் தக்காளி இவங்க திருதிருன்னு முழிக்கிறத பார்த்தா இவங்க போற மாதிரி இல்ல நம்ம கிளம்புவோம்டா நமக்கு டைம் ஆயிடுச்சு ஏய் தக்காளி இந்த பேக் மாதிரிட்ட பேசி பேசி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுடா போட்டி வேற சீக்கிரம் தொடங்கிடும் சீக்கிரம் ஓடி வாங்கடா ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 இன்னும் சிறிது நேரத்தில் கராத்தா போட்டி தொடங்குவதால் வீரர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் டேய் மச்சான் கராத்தா போட்டி தொடங்குதான்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடுமாடா ஏய் வாழை தேடி வந்துட்டு இப்ப நீ என்னடா பார்க்க போற சரி போ நான் வரேன்